டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிவிடெண்ட் தர போகிறாங்க, ஸோ எந்த கம்பெனி ஸ்ப்ளிட் தர போகிறாங்க, எந்த கம்பெனி போனஸ் தர போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப். ஸோ ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இது. ஸோ கம்பேரிங் டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த க்ரோசரி சைட்டஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட இன்னுமே டிஸ்கவுண்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த ஆப்போட லிங்க்கு நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பைமோட்டை பற்றி இன்னும் தகவல் நிறையா இருக்குது. ஸோ வெற்றிக்கான பாதைய சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவலை என் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆவின்மோர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட் கரண்ட் மார்க் ப்ரைஸ் வந்து ₹17.80 இருக்குது. இவங்க ரைட் இஸ்யூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹10 அப்படிங்கிற மாதிரி. உங்கள்கிட்ட 24 ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு 5 ஷேர் எலிஜிபிள். இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 12th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதோட இஸ்யூ பீரியட் பார்த்திங்கன்னா 23rd டிசம்பர்லேருந்து 6th ஜான்வரி வரைக்குமே இந்த ரைட்ஸ் இஸ்யூவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரைட்ஸ் இஸ்யூனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து சாரதா பிரைம் ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 233 இருக்குது. இவங்க போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 9th டிசம்பர். ஸோ என்ன பர்பஸ்க்காக போர்ட் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் தரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாரதா பிரைம் ப்ராஜெக்ட் லிமிடெட். ஸோ அப்படி போனஸ் தர மாதிரி இருந்தது அப்படின்னா 1:1 அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 233 இருக்குது. ஸோ அநேகமாக ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும் போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து திங்க் அண்ட் பிக்சர்ஸ் லிமிடெட். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹1.85 இருக்குது. இது ஒரு பென்னி ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இவங்க போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 16th டிசம்பர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக போர்ட் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் இஸ்யூ பண்ணுறதுக்காக தான். இவங்க ஆல்ரெடி நிறையா டைம் போனஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க. பட் பெருசாக டிவிடெண்ட் எதுவுமே கொடுக்காத ஒரு கம்பெனி தான் இந்த திங்க் அண்ட் பிக்சர்ஸ். அடுத்து இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட் IGL கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 384 இருக்குது. இவங்களுமே 10th டிசம்பர் வந்து போர்ட் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக போர்ட் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் இஸ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போனஸ் அப்படின்னா 2:1 அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அது மாதிரி எதிர்பார்க்கலாம். உங்கள்கிட்ட 2 ஷேர் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக தரக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 21st செஞ்சுரி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட் 21st சென் MGM கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹100 இருக்குது. இவங்களும் போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 11th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பர்பஸுக்காக 11th டிசம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்க போகிறாங்க இந்த 21st செஞ்சுரி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகும்போது ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹4881 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க 1:2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் நெக்ஸ்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 27th டிசம்பர் அப்படிங்கிறது. ஸோ நல்ல க்ரோத்தான இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ். இவங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுமே வந்திருக்கு. அடுத்து AGI இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1793 இருக்குது. இவங்ககிட்ட இருந்து என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் தான். ஸோ 1:2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டேட்டும் ரெக்கார்ட் டேட்டுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் அவங்க ஸ்ப்ளிட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் இதுக்கான டேட்டு, ரெக்கார்ட் டேட்டும் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனல்லையே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்தது பாம்பினோ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹379 இருக்குது. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹1.60 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 19th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 19th டிசம்பர் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ₹1.60 டிவிடெண்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து செசம்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹7788 இருக்குது. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு ₹12 அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டும் ரெக்கார்ட் டேட்டுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மந்த் எண்டிங்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ரெக்கார்ட் டேட் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து ஷெஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 127 இருக்குது. இவங்களும் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க
ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ரூபாயாக மாற்றுறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 27th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 27th டிசம்பர் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 12.60 ரூபாய் இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 அப்படிங்கிற மாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. பட் இதுக்கு ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும் இந்த ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட்லேருந்து. பட் இதுக்கான ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மேபி இந்த மந்த் எண்டிங்குள்ளே நம்மளுக்கு இந்த ரெக்கார்ட் டேட் தெரிஞ்சிடும். அப்படி ரெக்கார்ட் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். அடுத்தது படம் காட்டன் லிமிடெட் யான் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 270 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மந்த் எண்டிங்கில் நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சிடும். ஸோ 1:1னா நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து போனஸாக தருவாங்க. ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்கை கோல்டு லிமிடெட். ஸோ இது வந்து கோல்டு டைமண்ட் வந்து செல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4127 இருக்குது. ஸோ அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க உங்களுக்கு 9 ஷேர் வந்து போனஸாக தருவாங்க. இதுக்கான எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 16th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16th டிசம்பர் இதை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அடுத்து வந்து அசென்டிவ் எஜுகேர் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 98 ரூபாயாக இருக்குது. ஸோ இவங்க போர்ட் மீட்டிங் வந்து 10th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸுக்காக போர்ட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசென்டிவ் எஜுகேர் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 98 இருக்குது. ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது ஃபேஸ் வேல்யூ மாறும் பொழுது ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லிங்க் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 639 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. 1:2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க போனஸும் தரப்போகிறாங்க 1:1. ஸோ இதுக்கான எக்ஸ்டேட் வந்து 20th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க போனஸும் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் கிடைக்கும், போனஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுல் ஹெல்த் கேர் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ரேட் வந்து 78 ரூபாயாக இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:10 அப்படிங்கிற மாதிரியும். இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4:10 அப்படிங்கிற மாதிரி. இதுக்கான எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 13th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ரூபாயாக மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போனஸுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் டேட் வந்து 30th டிசம்பர். அடுத்தது கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 820 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இந்த மந்த் எண்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ்டேட்டும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுதும் ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த கேபிஐ கிரீன் வந்து இந்த இயரில் மட்டுமே 1000% ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஆன்சரை நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.